நம்ம லைஃப்பில் ஸ்கூல் டேஸ்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ல. ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸில் தான் நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிங்காக இருக்கட்டும், அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த க்ரஷ்ஷாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு அந்த ஒரு டேஸில் தான் ஃபஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கூல் டேஸில் வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டாகவே இருக்கும்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ் இருக்குது. ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்க ஒரு காதல் வந்து ஸ்கூல் டேஸில் உருவாகுது. அந்த 2 பேர் லவ்வர்ஸ் வந்து கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணுறாங்களா, இல்லை ஒன்று சேர்றாங்களா, இல்லை பிரிகிறாங்களா, இல்லை இந்த ஒரு ஜேர்னி எங்கே தான் அவங்களை கொண்டு போக போகுது. ஸோ அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கதை தான் 96. இந்த மூவியோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து சி பிரேம்குமார் அவர்கள் தான் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு இந்த ஒரு ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் ராம் ஆசை விஜய் சேதுபதியாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஜானு ஆசை த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஏகப்பட்ட யூனிக்கான ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த விட முழுசாக்க போகிறோம். படத்தோட ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ராம், ஓகேங்களா. ஸோ அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவருக்கு வைக்கிற அந்த ஷார்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கேமரா வச்சுட்டு நல்லா அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு மாதிரி அந்த உலகத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வச்சுட்டே இருக்காங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளே என்னமோ ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்குது. யாரையும் நம்ம லைஃப்லேருந்து தொலைச்சா நமக்கு எப்படி இருக்கும், நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும், நம்ம பிடிச்ச வேலையை பண்ணுவோம், நமக்கு பிடிச்ச வேணா நம்ம லைஃப்பில் இருப்போம். பட் நம்ம ஃபேவரட் பர்சன் தொலைஞ்சு போயிடுவாங்கள்ல. அப்படி இருக்கும்போது அந்த மனசுக்குள்ளே நமக்கு என்னமோ ஒன்று ஓடிட்டே இருக்கும். இந்த சிரிப்பு டக்குன்னு வராது, யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியே அவருக்கு வந்து அந்த ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த படத்தில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டைலாக்ஸ் அங்கங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருப்பாங்க. பட் அதையும் தாண்டி அந்த பாடி லாங்குவேஜ், அவங்க கொடுக்குற அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இதில் பல விதமான கன்மைகள் வந்து பண்ணிடும். படத்தில் வந்து இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் இருக்குது. அதுதான் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு சீன் தான். ரீயூனியன் வைப்பாங்க. அவங்க ஸ்கூல் டேஸில் ரொம்ப வருஷம் அப்புறம் எல்லாருமே வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ சின்ன பசங்களாக இருந்தவங்களா இப்போ பெரியவங்களாகி மேரேஜ் ஆகி அவங்க ஒர்க்கில் அப்போ எல்லோரும் மீட் பண்ணுறப்போ இப்போ படத்தோட ஹீரோயின் ராமன் ஜானும் அந்த இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஸோ ராம் கிட்ட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஜானு போய் பாரு அந்த ஒரு புஷ் பண்ணுறதா இருக்கட்டும். ராம் வந்து ரொம்ப இன்னசென்ட் மாதிரி. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு இன்னசென்ட் தான். அது ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சின்னதாக ஒரு கழுத்து தாயத்து மாதிரி போட்டுக்கிட்டு பெருசாக இருக்க அந்த ஆக்சசரிஸ் எதுவுமே கொடுக்காம நார்மலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு பையன் எப்படி இருப்பான். அந்த ஸ்கூல் டேஸில் இருக்க அந்த ராமியும் இப்போ இருக்கிறவங்க நம்ம பெரிய வித்தியாசமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரே மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில். அவர் வந்து ஜானை வந்து மீட் பண்ணுறப்போ 2 பேரும் அந்த பேசிக்கிற அந்த கான்வர்சேஷனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த படம் முழுக்க நமக்கு இப்படி தான் கொண்டு போகும். ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த ஒரு கப்புள்ஸ் பிரிஞ்சு போய் இப்போ ஒன்று சேர்றாங்க. அவங்க என்னென்னலாம் பேசிப்பாங்க, என்னென்ன மெமரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, அந்த ஒரு முழு கதையை கொண்டு போவாங்க. நீ கேட்கலாம், ஒரு ஜஸ்ட் நார்மல் கான்வர்சேஷன் எப்படியா அந்த படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக வந்து ஹிட் கொடுத்துச்சு, ப்ளஸ் அவ்வளோ பேரெல்லாம் பேசப்பட்டுச்சுன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படத்தோட மெயின் கோரே அவங்க யூஸ் பண்ணுறக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த டைரக்ஷன் விதமாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அந்த லவ்வை கன்வே பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து டைரக்டர் சார் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு. த்ரிஷா மேம் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. ராம் வந்து கேட்பாரு, நீ வந்து ஜானு நீ உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேன்னு எப்படி இருக்கு அப்படி கேட்கும்போது, சந்தோஷமாக இருக்கேன்னா இல்லையான்னு தெரியல, ஆனால் நிம்மதியாக இருக்கேன். நிம்மதி மீன்ஸ் என்ன, நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது. அவர் வந்து டேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைக் நிம்மதின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா யார் வேணாலும் நிம்மதியாகவே இருக்கலாம். இப்போ சந்தோஷம்ன்றது அவர் ராம கல்யாணம் பண்ணா மட்டும் சந்தோஷமாவே இருப்பா. ஸோ இந்த ஒரு 2 வரிகள்ல அவ்வளோ டீப்பஸ்ட் மீனிங் இருக்குல்ல. அவர் சந்தோஷமா இல்லை ஆனால் நிம்மதியா இருக்கு, அவ்வளோதான். பட் ராமுக்கு அதுவே போதும்னு தோணுச்சு. இந்த படத்தோட ஹீரோயின் இருக்கதா ராமன் ஜானும், அவங்களுக்குள்ள எப்போதுமே ஒரு கேப் இருந்துட்டே இருக்கும். அவங்க என்னதான் அந்த கதைப்படி அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிருந்தாங்க, நமக்கு பார்க்கும்போது அவங்க இன்னமும் லவ் பண்ணுற அந்த ஒரு ஃபீல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நல்லா ராம் ஜானும் அவங்க மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிருந்தா தென் நமக்குள்ள அந்த ஒரு ஒன்று சேர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, இல்லை ஒன்று சேர்ற மாதிரி நமக்கு அதை விஷுவலாக நமக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. அவங்க பேசுகிறதா இருக்கட்டும், அந்த கன்வே பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் அந்த ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கோவிலில் போயிட்டு வேண்டுவான், இந்த மாதிரி வந்து ஜானு வந்து என் கண்ணுக்கு எதிராக வச்சுட்டு அவளுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு. இன்னொரு கொஞ்சம் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஜானு உடம்பு சரியாகவும் வரமாட்டான் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் அவன் ஃபீல் பண்ணுறது திருப்பி வந்து ஜானு வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள்லேயே ஸ்கூல் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் ஜானுவை பார்த்துருக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அவன் காலேஜ் டேஸில் தான் வந்து பார்ப்பானே. ராம் ஓடி வருவான், ஜானு வந்து 2 பேரும் வந்து பேசிப்பாங்க. அந்த ஒரு மெமரிஸ்லாம் வந்து அவங்க 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இதா இப்படி ஆச்சு, இது அப்படி ஆச்சு, அப்படியே ஒரு மாதிரி அழகான அந்த கான்செப்ட் போயிட்டே இருக்கும். பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரின்ற பாண்டிங் வரவே வராது. அப்படி அது வரதுக்கான சூழல் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு கண்ட்ரோல்னஸ் வந்து 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு ஓவர் நைட் வந்துடும். அந்த ஒரு நாள் முடிய போகுது.
அப்போ ஜானு வந்து மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டே இருப்பான், நான் வந்து ராம்காவுக்கு என்ன தான் செய்ய போகிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியலையான்னு. அப்போ வந்து பேசுவான், இந்த மாதிரி வந்து நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ ராம், இது ஒரு லைஃப் கிடையாது, உனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும், உனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கணும், நான் உன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து பேசணும்ல, இந்த ராம ஒழுங்காக பார்த்துக்கோ, அதெல்லாம் பேசணும். பட் இந்த சீன் எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சீன். 2 பேருக்குமே அந்த லவ் ஸ்டில் இருக்குது. பட் 2 பேரால் அது கண்ணீரால் அவங்களால காட்ட முடியல. பட் அவங்க டைலாக் மூலியமாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க, அந்த மாதிரி வந்து நீயும் கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு லைஃப் இருக்கணும், எல்லாமே இருக்கும். பட் ராம் ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டிகிட்டே அப்படியே இருப்பார். ஸோ இன்னொரு ஷார்ட்டில் வந்து இந்த ஃபைனலாக ஒரு மூவியோட ஹெண்டிங்கில் ஒன்று இருக்கும், அவர் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணுற சீன். அது வந்து அந்த சீன்லையுமே ஒரு அழுகிறதுக்கான ஒரு ஷார்ட். அந்த என்னதான் அழுத என்ன ஆக போகுது, அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு அப்படின்ற வந்து அந்த ஒரு அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த ஒரு பெயின் இருக்குல்ல, அழுதா கூட அவங்களுக்கு ஒரு ரிலீஃப்னஸ் இருக்கும், அழுதுட்டா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். பட் அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு மனுஷன் இருக்கும்போது அந்த பெயின் வந்து இன்னும் அதிகமாகவே இருக்கும். இந்த படத்தில் முக்காசி சீன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஜானு அந்த மொட்டை மாடி சீனாக இருக்கட்டும், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு பேக் பண்ணி அதை மூடுறப்போ இருட்டா ஒரு மூடிடுவாங்க, அந்த ஒரு கரெக்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து பெயின்ஃபுல்லான சீன்ஸ் ஏகப்பட்டது இந்த திரைப்படத்தில். மணிகண்டன் இருக்கார் ஆக்டர்ஸ், மணிகண்டன் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பேசியிருப்பாரு. இந்த மாதிரி என்னன்னா வந்து 96 மூவியில் லாஸ்ட் சீன் இருக்குல்ல, ஜானு வந்து கண்ணு மேலே கை வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து அழுதுருவாங்க, இத்தனை நாள் அந்த அழுக வச்சது எல்லாமே அந்த ஒரே நாள் அழுதுட்டு அப்படியே போயிடுவாங்க. ராம் அப்படியே நின்றுட்டே இருப்பா, ஒரு ஃப்ளைட் அப்படியே மூவ் ஆகும். இது எல்லாமே போயிட்டுக்கு அப்புறம் அந்த மணிகண்டன் அவருக்கு வந்து ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஒரு தோணியிருக்கான், அந்த சேர்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் இருக்கும், ஒரு மாதிரி அந்த இது இல்லாமல் பாக்ஸ் அந்த ஒரு ஹேர் போட்டுக்க சேர் எல்லாமே இருக்கும். அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, இது எல்லாமே காதல்கள் தொலைச்சிருப்பாங்களா, லைக் என்னன்னா அவங்க லவ்வை தொலைச்சி இது எல்லாமே சவப்பட்டியாக இருக்க மாதிரி நான் அதை பார்க்குறேன். இந்த இடத்துல ராமும் காதலை பிரிஞ்சுட்டான், எப்பயும் பிரிஞ்சு போச்சு, ஸ்டில் அது கிட்ட வந்துமே இன்னொரு வாட்டியே பிரிஞ்சு போயிருக்கு, இந்த இடத்துல காதலோட சவப்பட்டியாக நான் எல்லாமே இதை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எம்டியான சேர்ஸ் இருக்கும். அதை வந்து அப்படி கன்வே பண்ணலாம், நம்ம அப்படி கூட ஏற்றுக்கலாம், அப்படிலாம் வந்து நினச்சிருக்காங்க. இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த வெயிலும் அந்த கொக்கோ வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, திமிங்கலம் வந்து உள்ளேயே இருக்கும், தண்ணிக்குள்ளே ஒரு வாழ்கிற ஒரு உயிரினம். பட் கொக்கு வந்து வானத்தில் பறக்கிற ஒரு உயிரினம், அது தண்ணிக்கிட்ட வரும். திமிங்கலம் என்ன பண்ண எப்பயாச்சும் மட்டும் தான் மேலே வரும், மேலே வந்துட்டு மூச்சு வாங்க திருப்பி உள்ளேயே போயிடும். அந்த ஒரு சமயத்தில் அது கொக்குமே வந்து நின்றுட்டு இருக்கும். ஸோ அந்த கொக்கும் திமிங்கலமே வந்து காதலிக்கிற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தோட முழு கதையே நமக்கு அவ்வளோ டீப்ஃபுல்லாக ஒரு மீனிங் இருக்கும். ஸோ திமிங்கலமும் அந்த கொக்கோ லவ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க 2 பேரால் ஒன்று சேரவே முடியாது, அது அவங்களுக்கே தெரியும். பட் இருந்தாலும் அந்த திமிங்கலம் எப்பயாச்சும் அந்த கரைக்கு மேலே வரும்போது அந்த கொக்கை பார்க்கும், அந்த கொக்கும் அதை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த நிமிஷமே எனக்கு போதும், எனக்கு அந்த ஒரு நிமிஷமே போதுன்ற மாதிரி தான் அந்த படமே ராமன் ஜானவும் காமிச்சிருப்பாங்க. நான் உன்னை எப்பயாச்சும் தான் ராம் வந்து ஜானு பாப்பா, எப்பயாச்சும் தான் பேசுவோம், பெருசாக கான்வர்சேஷனே இருக்காது. பட் ராம் மைண்ட் செட்டில் எனக்கு அதுவே போதும்பா, கொக்கு திமிங்கலம் மாதிரி தான் அவங்களோட கதையுமே வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதனால தான் மெயினாக அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு வச்சுருப்பாங்க. சில பேருக்கு அது புரியாது, பட் அதோட ஹிடன் டீட்டெயில்ஸ் இது தான். அவ்வளோ ஒரு மாதிரி திமிங்கலம் கொக்கை கம்பேர் பண்ணி நம்ம ராமன் ஜானோட கனெக்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஹிண்ட்டே நமக்கு ஃபஸ்ட் ஷார்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த 96 திரைப்படத்தில் ஏகப்பட்ட ஹிடன் டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ கொக்கு திமிங்கலம் ராமன் ஜானோ ஏகப்பட்ட சினாரியோ இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து ஒரு மாதிரி அமைதியான ஒரு திரைப்படம். ஸோ 2 லவர்ஸ்க்கும் நடக்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு போயிருப்பாங்க, அவ்வளோ நீட்டாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் நமக்கு வந்து பெருசான கெமிஸ்ட்ரியும் ஒரு பெருசாக கமர்ஷியல்ஸும் அவங்க அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி மூவினே சொல்லலாம், நல்ல ஒரு ஃபேண்டசி லவ் ட்ராமா. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாம் கூட திருப்பி இன்னொரு வாட்டி ரீவாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த சீன் இப்படி இருக்குல்ல, இந்த சீன் இவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் மிஸ் மாயாஸ் ப்ரொடக்ஷன். நான் உங்கள் விஜய் அமிர்தா.